இந்த கிளாம்பை தாங்க நம்ம வாங்க போகிறோம் கிங் ஆஃப். ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம். நம்ம கிளாம்பு வாங்கியாச்சுங்க. பட் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம். ஐயோ ஏய். ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா மீட்ரு கிளாம்பு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. எங்கே வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கேடிஎம் ஷோரூமில் இருக்குங்களா. ஸோ நேராக போய்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அகெயின் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மீட்ரு கிளாம்பு வாங்க கிளம்பிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கிடைக்கல, தேடுன்னு தேடணுங்க, கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி எல்லாம் டீட்டெயிலாக கேட்டு வச்சுருக்கோங்க. தம்பி நீங்கள் வாங்க நேராக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துகிட்டு பறந்துட்டு இருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்திங்கன்னா காந்திபுரம் தாங்க. ஸோ ஜாலியாக போயிட்டு அந்த மீட்ரு கிளாம்பு வாங்கிட்டு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிங் ஆஃப். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாம் கிங் ஆஃப். ஸோ பையனை பார்த்தீங்கன்னா மீட்ரு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. போகலாமாடா? சரி, காந்திபுரம் போகணுமா? பார்த்து சொல்கிறா. இல்லைங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேடிஎம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி கேட்டோங்க. எல்லாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாங்க கிங் ஆஃப். மாப்பிள்ளை எங்கடா போகணும்? முதல்ல காந்திபுரம். அப்படியே நீ ரூட் சொல்கிறியா? இரு, இப்போ நம்ம நேராக போயிட்டு சரி ஓகே நீ பார்த்து அப்படியே சொல்கிறா. ஸோ இன்னைக்கு இந்த இது அப்போ என்ன பெரிய குழிக்குள்ளே விட்டுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எப்படியாவது அந்த கிளாம்பை வாங்கி இதை சேஞ்ச் பண்ணியே தீர்றோங்க. மாப்பிள்ள நீ ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேள்றா. ஆனால் எங்கெங்கெல்லாம் போகணும், நான் தப்பான வழியில் போனேன்னா மட்டும் நீ என்னை இன்ஃபார்ம் பண்ணு. சரி ஓகேடா. இன்னைக்கு எப்படியாவது அடிச்சு பிடிச்சியாவது அந்த மீட்ரு கிளாம்பை தூக்குறோம் கிங் ஆஃப். இன்னைக்கு நான் விடுறதா இல்லைங்க. எனக்கு பைக்கை ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கல கிங் ஆஃப். ஸோ அப்படியே நம்ம டக்குன்னு எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்போ பைக் ஓட்டவும் அழகாக இருக்கும், பைக் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி வச்சுருக்க எனக்கு பிடிக்கலைங்க. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கிங் ஆஃப் நேற்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு லைவில் ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கலைங்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்கன்னு. ரொம்ப நன்றிங்க. ஒரு சின்ன பையன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. பட் இருந்தாலுமே ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க கிங் ஆஃப். நிஜமாலே நான் உங்களுக்கு லாயலாக இருப்பேங்க. கிங் ஆஃப் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு கிளாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காடு சேஞ்ச் பண்ணுவோம். மக்காட்லேருந்து ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணுவோம். ஹெட்லைட் இல்லைங்க, அந்த ஹெட்லைட் மேலே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரை சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் பில்லி சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோ டிஸ்க் போடலாங்க. சிங்கிள் ப்ரோ டிஸ்க்கு அதுவும் ஆஃபுங்க, பேக் மட்டும் போடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக இந்த டேங்க் கிட்டை சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரிங் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ஸ்ட் சேஞ்சுங்க. ஃபைனல் எக்ஸாக்ஸ்ட் தான் கிங் ஆஃப். ஸோ எந்த எக்ஸாக்ஸ்ட்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த எக்ஸாக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறேங்க. ஸோ நம்ம இவ்வளோ ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம் கிங் ஆஃப். நம்ம ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிருங்க, நிற்கவே நிற்காது எங்கேயுமே. ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆகும் பைக்கு. எனக்கு இப்போவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மாப்பிள்ள கேஷ் நீ தான்டா வச்சுருக்க? ஓகேடா. ஏன்னா டக்குன்னு நம்ம ஜோப்புக்குள்ளே கைவிட்டு பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு தூக்கி வீசிருச்சுங்க. ஏன்னா நம்ம கேஷ் வச்சுருந்தா தான் வாங்க முடியும். ஸோ அதே இல்லைன்ற பட்சத்தில் இவ்வளோ தூரம் வேஸ்ட்டு தானே. எங்கடா மச்சி? ஸ்ட்ரைட்டா? ஓகேடா. மாப்பிள்ள ஆர்எஸ்புரம் போவோம், எப்போன்னு தெரியுமா? ஸோ போவோங்க. ஓகே, தூரமாகவே இருக்கலாங்க, கீப் டிஸ்டன்ஸ் ஆகலைங்களா? ஐயோ ஏய் பைக்கு கீழே விழுந்துருக்குங்க. அப்பப்போ சின்ன பையன் கவுத்துருப்பான். மாப்பிள்ள இது எந்த ரோடுடா? இந்த லெஃப்டாடா? ஓகேடா. மாப்பிள்ள இது ஆர்எஸ்புரமாடா? அடா ஆமாங்க, ஆர்எஸ்புரமுங்க. ஆமாண்டா, நம்ம ஏன்டா அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கோம்? ஸ்ட்ரைட்டாக இந்த வழியாக வந்துடலாமே. ஒரே ஒரு ரைட்டு தாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்தோம் நேராக ஆர்எஸ்புரம் தான்.
நாங்கள் நம்ம ஐஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றுன்னு சுற்றிட்டு வந்தோங்க. ஐ பிளான்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இதோ இந்த வழியாக தாங்க வந்தோம். ஐயா என்னங்க பார்க்கவே இல்லை. அண்ணன் முன்னாடியே பார்க்கலைங்க, பின்னாடியே பார்த்து ஓட்டுட்டு. அவர் இந்த பக்கம் பார்க்கவே இல்லைங்க, ஃபுல்லாக அந்த பக்கம் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஐஃபோன் இங்கே தாங்க எடுத்தோம், ஐ பிளான்ட். டேய் ஏன்டா இவ்வளோ ஈஸியாக இங்கே வந்துட்டோம்? டேய் என்னடா இது? ஆமாண்டா, எதுக்கு நம்ம இவ்வளோ சுற்றிக்கிட்டு? ஆமாண்டா, ஆமாம்மா, இப்போ ஈஸியாக வந்துட்டோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே இல்லாத பொருளே இல்லைங்க. பட் இங்கே கவாசிக்கு ஷோரூம் மட்டும் இல்லை தான்டா மச்சி. கவாசிக்கு ஷோரூம் இங்கே இல்லை தானே? ஆமாம் அது பீலமேடில் இருக்குங்க. ஆமாம் பீலமேடில் தான் கவாசிக்கு ஷோரூம் இருக்குது. ஆர்எஸ்புரமில் ஒன்று வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. அப்பப்போ நம்ம வாங்கலைனாலும் பார்த்துட்டு வரலாங்க. பட் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம் கிங் ஆஃப் Z900. எந்த பக்கம்டா? இந்த பக்கமா? ஓகே. கிளாக்குங்க. ஆமாம்மா, ஆர்எஸ்புரம் வந்தால் எல்லாருமே இதை தான் காமிப்பாங்க. அப்படியா? நம்மளும் வந்துடலாம்டா இந்த வருஷம். ஓகே, இங்கே வர முடியலன்னா நேராக நம்ம பாண்டிச்சேரி போயிடலாம்டா. பாண்டிச்சேரி போயிடலாம் இங்கே வர முடியலண்ணா. ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஏண்டா? கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்டா. போதும். இந்த ரூட்டாடா? ஓகேடா, ஓகே. ஸோ ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகேடா. வா, எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். ஆமாம்மா, ரொம்ப அழகான ஊருங்க கோயம்புத்தூர். ஓகேடா. என்னங்க என்ன லெஃப்ட் ரைட்டு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, சடனாக குறுக்க வராங்க. ஓகேடா, ஓகே. ஐயோ, அந்த ப்ளூ கலர் வைசருங்க, எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க நான் இந்த இடம் வந்ததே இல்லைங்க, என்ன புதுசாக இருக்குது இந்த இடம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்லடா? ஆமாங்க, ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம். மாப்பிள்ள, அது எந்த இடம்டா? கேடிஎம் ஷோரூமா? ஓகேங்க. இங்கே ஒன்று இருக்கு. ஓகே. லொக்கேஷன் அங்கே தான் காட்டுதா? ஓகேடா. ஸோ கேடிஎம் ஷோரூம் இங்கே இருக்குங்க. ஸ்பேர் விற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. கேடிஎம் சர்வீஸ் சென்டருங்க. இதுக்குள்ளேயாடா? ஓகே ஏம்மா. ஓகேங்க, வந்தாச்சு கிங் ஆஃப். நேராக போயிட்டு இதாடா? ஆமாங்க, இது ஏதோ வேறு கம்பெனி போல் இருக்குது. அடா என்ன இத்தனை கேடிஎம்கெல்லாம் நின்றுட்டுருக்கா எப்பா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பைக்கை இந்த மாதிரி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப மாப்பிள்ள ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பைக்கை பண்ண போகிறோம் கிங் ஆஃப். இதைத்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். சர்வீஸ் சென்டருக்கு முன்னாடி வந்தாச்சு கிங் ஆஃப். நேராக போயிட்டு இந்த கிளாம்பை வாங்கிட்டு அப்படியே பறந்துட வேண்டியதாங்க. எந்த கிளாம்புன்னு பார்த்தீங்கன்னா இதோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த கிளாம்பை தாங்க நம்ம வாங்க போகிறோம் கிங் ஆஃப். ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அப்படியே நேராக போயிட்டு அதை வாங்கிடலாங்க. பைக் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ நானும் இந்த மாதிரி தானே பண்ணணும். இங்கே பாருங்கள் பைக்கு, ஆட்டாங்கொக்க மக்கா. என்னடா இது இப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க பைக் பார்க்குறதுக்கு. நம்ம பைக்கு தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம் கிங் ஆஃப். எல்லாத்தையும் மாற்றுறோங்க. உள்ளே விளாக் பண்ண விடுவாங்களாடா? வாவ், இது பைக்காங்க. இது மான்ஸ்டர் மாதிரி இருக்குங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சுருக்காருங்க. ஏங்க சீரியஸ்லி சூப்பராக இருக்குங்க. வா. ஸோ நம்ம பட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறோம் கிங் ஆஃப். ஓகே, உள்ளே விளாக் பண்ண விடுவாங்களா? சவா, நம்ம கேட்டு பார்த்துக்கலாம். இங்கே தானா? ஓகே. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு ஸ்பேர் வேணுங்கண்ணா. அந்த மீட்டர் கிளாம்பு அவங்களே கேட்டார்.
இதுதாங்களா? அது நாங்கள் தாங்க, அது நாங்கள் தான். ஸோ இதுதாங்க. இது என்ன ப்ரைஸுங்கண்ணா? ஓகேண்ணா. ஓகே அண்ணா, இது கூட ஏதோ இன்னும் நிறைய பொருள்கள்லாம் இருக்குமேங்கண்ணா, அந்த இது அதெல்லாம் இருக்காதுங்கண்ணா? மாப்பிள்ள அது எதுவுமே இல்லாமல் எப்படா இது உள்ளே வந்துடும்? அது மாதிரி உன்னோட இது வந்துடும். ஆனால் அப்படியே டேரெக்டாக எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே ஓகேண்ணா, ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அந்த பொருளெல்லாம் இல்லைங்களா? நீங்கள் இது மாதிரி தானே கேட்டீங்க? இது மாதிரி தான். ஓகேங்க ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பு வாங்கியாச்சு. காமிட வரல. ஸோ கிளாம்பு வாங்கியாச்சுங்க. பட் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பிடிச்சிக்கோங்க. ஸோ இது மட்டும் கிடைக்கலைங்க. இது கிடைக்கல. ஸோ இது மட்டும்தான் இருக்குங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது வாங்கிடலாங்க. இது கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு கடுப்பாக இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம அது தனியாக வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பயமாக இருக்குடா. கிடைக்குமா? அது மட்டும் தனியாக கொடுப்பாங்களா இல்லை பார்ட்ஸ் தான்? சரி ஓகேங்க, பார்க்கலாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை மட்டும்தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கிளாம்பு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிங் ஆஃப். சரி ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பு வாங்கியாச்சுங்க. பட் இதுலேயும் ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த அந்த மீட்டர் எல்லாமே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரெல்லாம் மறைக்கிற ஒரு கிளாம்பு இல்லைங்க, அது கிடைக்கல. ஸோ அது வரத்துக்கு லேட் ஆகும் தம்பி, நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க, போனால் போட்டுட்டு நம்ம வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம். பட் இது நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று குறை வந்துடுதுங்க. நம்ம ஏதாவது ஒன்று தேடிட்டு போனோம்னா அது கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தாங்க கிடைக்குது. அது என்னன்னே தெரிலங்க. ஸோ சிம்பு சார் சொல்லுவார் இல்லைங்களா, இது பேசுனா மறுபடியும் இது வந்துச்சுன்னா இல்லை இது. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. பட் பரவாயில்லைங்க, நம்மளுக்கு இதாவது கிடச்சது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணலான்னா இதை தேடிட்டு அலைவோங்க. இதுன்னா இது இல்லைங்க, அந்த கிளாம்பு தேடிட்டு அலைவோம். ஸோ அதை எப்படியாவது நம்ம வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிங் ஆஃப். ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க கிங் ஆஃப். எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க.